ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் ரோஸ் எசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரோஸ் எசன்ஸ் நம்ம கலர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை எசன்ஸோ சேர்த்து செய்கிறதில்ல. நம்ம ரோஸை வச்சு இந்த ரோஸ் எசன்ஸ் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். எதுக்கு இவ்வளோ ரோஸ்ன்னு பார்க்குறீங்களா? ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்கிறதுக்காகங்க. பட்ரோஸ் இது வாங்கிட்டு வந்தது. அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. இது வாங்கிட்டு வந்ததுமே அந்த இடமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இதை வச்சு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எசன்ஸ் எல்லாம் சேர்த்தாம நேச்சரான ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம இதழை மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இதழை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கலாங்க. பீட்ரூட் எடுத்துக்கலாங்க. பீட்ரூட்டும் நல்ல சத்தானது. கலருக்காக நம்ம தோலை சீவிட்டு நம்ம இதை சீவி போட்டு சேர்த்துக்கலாம். இது 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்துலேயோ வானலிலேயோ வாஷ் பண்ண ரோஜா இதழ்கள்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விடலாங்க. அதனோட வாசனை அந்த கலர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கட்டும். இது கூட ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது 1/2 கிலோ பூ. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாங்க. அதனோட கலர்லாம் இது கூட இறங்கட்டும். மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு வேக வைக்கலாம். ரோஜா இதழுடைய நிறம்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ரோஜா இதழோட நிறம், பீட்ரூட்டுடைய நிறம் எல்லாமே நல்லா டார்க் கலராக இருக்குது. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா டார்க் கலராக இருக்குது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறின பிற்பாடு நம்ம அரைச்சி இதை வடிகட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஒரு அடி அடித்து நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கலாங்க. டார்க்காக இருக்குது. நம்ம பீட்ரூட்டையும் அதிகமாக சேர்த்தக்கூடாது, ஏன்னா ரோஸோட ஸ்மெல்லை கம்மி பண்ணிடும். இதில் சர்க்கரை சேர்த்துட்ருக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். அந்த ரோஸ் எசன்ஸை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம இப்போ வடிகட்டிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள், நல்லா டார்க் கலராக இருக்குங்க. நல்ல ஸ்மெல்லோட நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆறுனதும் நம்ம ஒரு பாட்டில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாங்க. நல்லா சுடு தண்ணி போட்டு கழுவிட்டு நல்லா ட்ரை ஆனதும் அதில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இதில் நான் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்தலைங்க. குழந்தைங்களுக்கெலாம் நம்ம வெயில் நேரத்தில் இதை கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட இது ரொம்ப நல்லது. ரோஜா பூவோட அந்த சத்துக்கள், பீட்ரூட்டோட சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. தாராளமாக நம்ம குடிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரோஸ் மில்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. நான் இதுக்கு பால், நல்லா திக்காக காய வச்ச பால், நல்லா சில்லுன்னு இருக்குது. 1/2 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம்,
இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரோஸ் எசன்ஸ். ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ். இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு ஒரு 2-3 தடவை அடிச்சுக்கலாங்க. நமக்கு ரோஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது சில்லுன்னு இருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். கூட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். கூடவே ஐஸ் க்யூப்ஸ். பல்ஸ் மோடில் அடிச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு கிளாஸ் ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இந்த ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. மேலெல்லாம் நல்லா ஃபோமியாக இருக்குது. இது கூட மேலே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸை கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம காஞ்ச ரோஜா இதில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். நமக்கு இப்போ சூப்பராக ரோஸ் மில்க் சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்துல, கலர்ஸும் சேர்த்துல. நம்ம நேச்சராக நமக்கு பீட்ரூட்லேருந்து கலரு, அதனோட சத்துக்கள், ரோஜாவிலேருந்து கலரு, அதனோட ஃப்ளேவர், அதனோட சத்துக்கள் எல்லாமே இந்த ரோஸ் மில்கில் நிறைஞ்சிருக்கு. குழந்தைங்க முதல் கொண்டு நம்ம இதை தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது. இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நமக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போது எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்குமே இது தேவையான ஒன்று. நான் இப்போ சொன்ன அளவுகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.